என்று வரலாற்றில் அழைக்கப்பட்ட கரூரில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகம் புரட்சித் தலைவி அம்மா உருவாக்கிய இந்த அருங்காட்சியகத்துக்கு பார்வையிட வந்திருக்கேன். தமிழகத்தில் நம்ம 25 இடங்களில் இது போன்ற சைட் மியூசியம், அதாவது அகழ்வாராய்ச்சி நிகழ்ந்த போது அந்த அகழ்வாராய்ச்சியின் கண்டுபிடிப்புகளை எடுத்து காட்சிப்படுத்தக்கூடிய அருங்காட்சியகங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அது போக ஒரு 20 மாவட்டங்களில் நமக்கு டிஸ்ட்ரிக்ட் மியூசியம்ஸ், மாவட்ட அருங்காட்சியகங்கள் இயங்கி கொண்டிருக்கின்றன. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 21 கோடி இப்போ அலாட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம எக்மோர் மியூசியத்துக்கு. அதே போல் நமது அனைத்து மாவட்ட மற்றும் அகழ்வாராய்ச்சி வைப்பகங்களுக்கு, காப்பகங்களுக்கு ஏஷியன் டெவலப்மெண்ட் மூலமாக இப்போ கொஞ்சம் ஃபண்ட்ஸ் எடுத்து அந்த காட்சியகங்களை சீர்படுத்துவதற்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். அதில் இப்போ கருவூர் சேரன் பண்பாடு சார்ந்த இந்த அமராவதி ஆற்றங்கரை நாகரீகம் அப்படின்னு சொல்லப்படுகிற நமது கரூர் சார்ந்த இந்த அருங்காட்சியகத்துக்கும் நம்ம அப்கிரேடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். சங்க காலத்தில் கரூர் எவ்வளவு பெரிய நன்னாகரிகத்துடன் திகழ்ந்தது என்பதையும், இங்கே எடுத்திருக்கிற கண்டுபிடிப்புகள் உங்களுக்கு தெரியும். சிற்பம் ஒரு பக்கம், நம்ம இரும்பு யுகம் என்று சொல்வார்கள், ஸ்டோன் ஏஜ், அந்த இரும்பு யுகத்திலிருந்து ஒரு 19ஆவது நூற்றாண்டு வரைக்கும் இருக்கிற ஓலைச்சுவடிகள் வரை மிகப்பெரிய கலை பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கு நம்ம கரூர் சேரன் அருங்காட்சியகம் என்று சொல்லப்படுகிற இந்த கரூர் சைட் மியூசியத்தில். அந்த அளவுக்கு நம்ம கலைப்பொருட்களை வச்சிருக்கிறோம். ஆனால் அதை இன்னும் அழகாக காட்சிப்படுத்துவதற்கு, இன்னும் அழகாக இதுக்கு மாணவ மாணவியர்களுக்கு ஒரு நல்ல கல்வி அனுபவமாக இருக்கும் அளவுக்கு இதை உயர்த்துவதற்கு நம்ம இப்போ முயற்சி எடுக்க போகிறோம். இதே போல் தமிழகத்தில் இருக்கும் 45 அருங்காட்சியகங்களையும் தரம் உயர்த்துவதற்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு அருங்காட்சியகம் என்பது மிக முக்கியமான கல்வி, கலை மற்றும் பண்பாட்டு சுரங்கம். அதை இப்போ வெளிநாடுகளில் போனீங்கன்னா, ஒரு டூரிஸ்ட் ஒரு ஊருக்கு முதல்ல போனால் அவங்க எடுத்து பார்க்குற இடம் அந்த இடத்துல இருக்கிற அருங்காட்சியகம் தான். அதே போல் நம்ம நம்ம கலை பொக்கிஷங்களையும் கொண்டு வரணும். குறிப்பாக எக்மோர் மியூசியத்தில் இருக்கிற நேஷ்னல் ஆர்ட் கேலரி, அது இப்போது 11 கோடியில் சீரமைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இந்தியாவிலேயே 2ஆவதாக உருவாக்கப்பட்ட அருங்காட்சியகம் நமது எக்மோர் மியூசியம். அதன் தொன்மை மாறாமல் 1850 உருவாக்கப்பட்ட அந்த மியூசியம் அதன் தொன்மை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே ஒரு நல்ல அருங்காட்சியகம் உருவாக்கி இப்போ இருக்கிற அருங்காட்சியகங்களை தரம் உயர்த்துவதற்காக முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கருவூர் அதில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற கலை பொக்கிஷங்கள், குறிப்பாக முதுமக்கள் தாழிகள் மற்றும் காயின்ஸ், நமக்கு கிடைச்சிருக்கிற நாணயங்கள், ரோமானிய காலத்து நாணயங்கள், அதில் இன்னும் நல்லா அதுக்கு நமது இலக்கியத்தோட இணைப்பு ஏற்படுத்தி, நம்ம இலக்கியத்தில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கும் வரலாற்றுக்கும் அருங்காட்சியகத்துக்கும் ஒரு நல்ல தொடர்பு ஏற்படுத்தி, நீங்கள் பார்த்துருக்கீங்க, இருக்கிற டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஆனால் அந்த நாம் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய பொருட்களுக்கு, அந்த பொக்கிஷங்களுக்கு நமது பண்பாட்டுடன் இணைப்பு சொல்லி அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் வர்றவங்களுக்கு. இதுக்கு கைட் ட்ரைனிங் முயற்சி எடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம எந்த அளவுக்கு எளிமையாக இவற்றை காட்சிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையாக இதை காட்சிப்படுத்துறதுக்கு முயற்சிகள் எடுத்துருக்கோம். அருங்காட்சியகம் மற்றும் தொல்லியல் துறை கீழே இந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. சார், இப்போ நீட்டு தேர்வுக்கு நீங்கள் தான் கையெழுத்து போட்டதாக சொல்லிட்டு சமூக ஊடகங்களில் எல்லாம் இது பண்ண, அது தவறுங்க. அது தவறான கருத்து. அது வேண்டுமென்றே பதிய வைக்கப்படுகிற ஒரு கருத்து. நான் இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஒருவேளை நீட் வந்துவிட்டால் அதுக்கு நம்ம மாணவர்களை தயார்படுத்தணுன்ற ஒரே எண்ணத்தில் தான் நான் கோச்சிங் கிளாஸஸ் அரசு பள்ளிகளுக்கு ஏற்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்தேன் அந்த டயத்தில். ஆனால் அது நம்ம சுப்ரீம் கோர்ட்டை எடுத்த நிலைப்பாட்டுக்கு மாற்றாக சென்றுவிடும் என்ற பயம் இருந்ததுனால அந்த
கோச்சிங் கிளாஸஸ் உருவாக்கப்படவில்லை. அரியலூர் போன்ற ஒரு சில மாவட்டங்கள் அந்த அப்போ இருந்த கலெக்டர் ஒரு முயற்சி எடுத்து பண்ணார். 1-2 மாவட்டங்கள் தவிர மற்ற மாவட்டங்களில் நம்ம பண்ண முடியலை. ஏன்னா அதை செஞ்சுருந்தோம்னா எல்லா எதிர்கட்சிகளும் என்ன சொன்னாங்க, நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கீங்க, ஆனால் நீங்கள் போய் இங்கே கிளாஸ் ஆரம்பிச்சிங்கன்னா அது அந்த கேஸுக்கு எதிராக போகும்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் இந்த டைத்தில் பண்ண முடியலை. அதனால் நீட்டில் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த பரீட்சை வருவது வராமல் இருப்பது அதை வந்து சுகாதாரத்துறை எடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கேஸ் வந்து. அதனால் அது சமூக ஊடகங்களில் வர்ற செய்தி தவறான செய்தி. கீழடியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நான் அப்போ அந்த துறை நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். கீழடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், மாநில அரசாங்கம் அம்மாவின் அரசு 2 ஏக்கர் நிலத்தை அங்கே எடுத்து கொடுத்தது. இது வந்து ஆர்கியலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனம் தான் அதை முதல்ல வந்து வைகை நதி, உங்களுக்கு தெரியும் முக்கால்வாசி நம்ம சைட் எல்லாமே நதி சார்ந்த கலாச்சாரங்களை பண்பாட்டுகளை வெளிச்சம் போட்டு கொண்டு வரதுக்கு தான் இந்த தொல்லியல் துறையில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த நம்ம நிற்கிற இடம் வந்து அமராவதி ஆற்றங்கம் வந்து அவங்க அடையாளம் கொண்டு அந்த இடத்துல வந்து 2 கட்ட ஆய்வுகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. அதில் முதல் கட்டத்தில் வந்த கண்டுபிடிப்புகள் மிக மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள். அதை காட்சிப்படுத்துறதுல சில பிரச்சனைகள் இருந்தது. தமிழக அரசாங்கம் உங்களுக்கு தெரியும், முதன்முறையாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தொல்லியல் துறையில் ஒரு முதலீடு செய்து ஒரு துறை உருவாக்கியது தமிழக அரசாங்கம் தான். 1976 உருவாக்கப்பட்ட துறை நமக்கு தொல்லியல் துறை. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆர்கியலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா, ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய அரசாங்கத்துடைய நிறுவனம் வந்து அவங்க ஒரு நல்ல அளவுக்கு தமிழர் கலாச்சாரத்தை, தமிழர் பண்பாட்டை வந்து வெளிக்கொண்டு வரவில்லை என்ற ஒரு எண்ணம் இருந்தது. மொஹஞ்சதாரோ, ஹரப்பா போன்ற நாகரிகங்களுக்கு, இந்து சமவெளி நாகரிகங்களுக்கு இடையாக இந்த இடத்துல தமிழகத்தில் குறிப்பாக வைகைக்கரையில் ஒரு முக்கியமான நாகரிகம், குறிப்பாக வந்து நகர் சார்ந்த நாகரிகம் இருந்தது என்பதற்கு அசைக்க முடியாத சான்றுகள் அந்த முதல்கட்ட ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த முதல்கட்ட ஆய்வு வந்து ஒரு லிமிட்டட் சர்வே தான். அதை வந்து நீங்கள் ரொம்ப ஆழமாக கொண்டு போய் ஒரு 10 வருடங்கள் நீங்கள் வந்து ஒரு சர்வே, லாஞ்சிடியூடினல் சர்வேங்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சர்வே எடுத்து பண்ணீங்கன்னா தான் நீங்கள் ஒரு இந்து சமவெளி நாகரிக அளவுக்கு இங்கே இருந்ததுன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதோ அது டிஸ்ப்ரூவ் ஆகவோ செய்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆழமான சர்வே தேவை. அதுக்கு அவங்க இடம் கேட்டாங்க, நம்ம இடம் கொடுத்துருக்கோம், உடனே கொடுத்துருக்கோம். அமைச்சராக இருந்தப்போ நம்ம கமிட் பண்ணிட்டோம். 8 மாதங்களுக்கு முன்னாலே அதை கமிட் பண்ணியிருக்கோம். அந்த காட்சிப்படுத்தப்பட வேண்டிய கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் கார்பன் டேட்டிங்க்கு வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டியது. இன்னும் வந்து நம்மகிட்ட ரிலேபிளான டெஸ்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்தாலும் கூட சில பன்னாட்டு மையங்களில் அந்த கார்பன் டேட்டிங்னா இப்போ நீங்கள் இந்த இதெல்லாம் பார்க்குறீங்க, இந்த காயின் பார்க்குறீங்க, இங்கே இருக்கிற அந்த சிற்பம் பார்க்குறீங்க, இதெல்லாம் வந்து எத்தனை வருஷம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கார்பன் டேட்டிங் வந்து நமக்கு முக்கியமான ஒரு இதாக இருக்குது. அந்த கார்பன் டேட்டிங் யூஎஸில் அனுப்பி பண்ண வேண்டியிருக்கு. அது ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாதம் ஆகுது அது ரிப்போர்ட் வர்றதுக்கு. அந்த கார்பன் டேட்டிங் அனுப்புறதுக்கு சாம்பிள்ஸ் அனுப்பியாச்சு, அது வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது எத்தனை வருஷம் அந்த தொன்மையை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. இரண்டாவது, அந்த பொருட்கள் எடுத்த 5000 பொருட்களை வந்து எங்கே வைக்கிறதுன்றதுல வந்து அவங்க மைசூரில் இருக்கிற ஏஎஸ்ஐ நிறுவனத்துடைய ஜோனல் ஆஃபீஸ் அங்கே வந்து வைக்கிறோன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அப்போ தான் அதுக்கு ஒரு தமிழ் ஆர்வலர்கள் கேஸ் போட்டிருந்தாங்க. கேஸ் அதுக்கு ஒரு ஸ்டே கொடுத்துருந்தது. என்ன நடக்கணும்னா, ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்கு மத்திய அரசாங்கம் கமிட் பண்ணணும். நம்ம வந்து ஒவ்வொன்றிலையும் போய் வந்து அந்த அதிகாரியை மாற்ற, நல்ல அதிகாரி இருந்தார், அமர்நாத் ஒரு அதிகாரி வந்து அதில் பொறுப்பில் இருந்தார். அவரை வந்து ருட்டீன் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, அவங்க அங்கேருந்து எடுத்துட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஏஎஸ்ஐ, மத்திய அரசாங்கத்துடைய ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் தமிழக அரசாங்கத்துடைய தொல்லியல் துறையும் தோளோடு தோள் நின்று செய்ய வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட், மிகப்பெரிய ப்ராஜெக்ட் வந்து கீழடி. இது நம்ம ஆதிச்சநல்லூர் இருக்கட்டும், அழகுளமாக இருக்கட்டும், பட்டப்பெரும்புதூர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், அரியலூரில் இருக்கிற கண்டுபிடிப்புகளாக இருக்கலாம். நம்ம இது வரைக்கும் ஒரு 28-29 அகழ்வாராய்வுகள் தமிழக அரசே பண்ணியிருக்கு. ஏஎஸ்ஐ வந்து இதோட பன்மடங்கு அதிகமாக எடுத்து செஞ்சிருக்கிறாங்க. நாம் வந்து இணைந்து செயல்பட்டு தமிழர் நாகரிகத்துடைய தொன்மையும் திராவிட பண்பாட்டுடைய தொன்மையையும்
சான்றுகளுடன் நம்ம எடுத்து இயம்ப வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். அதுல ஒரு பங்கெடுத்து செயல்படுறதுக்கு விருப்பம் தெரிவிச்சு அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஏஎஸ்ஐக்கு இது 2 பேருமே ஜாயின்ட் ப்ராஜெக்டா பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். அது நடக்கும்னு நான் நம்புறேன். அதனால கிழடி எந்த இடத்துலையும் நம்ம கொள்கை நிலைப்பாட்டை காம்ப்ரமைஸ் பண்ண போறதில்லை. எந்த மனசமாதானங்களுக்கும் இடமில்லாமல் இதை செயல்படுத்தி காட்டுவோம். அம்மா அவர்களுடைய கட்டளை அதுதான். தமிழர்களுடைய தொன்மையை கொண்டு வரணுன்றதுக்காகத்தான் இன்னைக்கு எந்த காலத்திலும் இல்லாத மாதிரி 21 கோடி கமிட் பண்ணியிருக்காங்க இந்த அருங்காட்சியகம் துறைக்கு. இதுக்கு வெளிச்சம் போட்டு இதை பல இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் புனித பணி நான் இன்னும் கொஞ்சம் வேகமா செய்ய ஆரம்பிப்போம். அடுத்த 6 மாதங்கள்ல நீங்க அதை பார்ப்பீங்க. ஓகே, தேங்க்ஸ். நடிஞ்சின வஞ்சின்னு சொல்லுவாங்க சார். நம்ம வஞ்சி இதில் கருத்து வேறுபாடு இருக்குது சார். கேரளாவில் இங்கே அதே வரையும் அமராவதியும் 6 இது சங்கம் கிமு 1வது அதுக்கு ஆதாரத்தோட நமக்கு ஒரு சிலர் தான் சார் நாதஸ்வர அழகு கருவியா செங்கற்கள் இந்த பிரிக் சைஸ் ஒவ்வொரு பிரிக் வச்சு